நம்ம யாரையாவது இறை நேசர்கள் சொல்றதா இருந்தா சொல்லலாம். வஹி மூலமாக அல்லாவின் மூலமாக எது நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அவங்கள இறைநேசர்னு சொல்லலாம். அல்லாஹ் ஒரு ஆள் இறைநேசர்னு சொல்லிட்டா நம்ம மறுக்க முடியுமா? முடுக்க முடியாது. இந்த உம்மத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களேயானால் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நபிமார்களும் இறைநேசர், அவுலியா. நபிமார்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசர் தானே, அவன் செலக்ட் பண்ணுறது தானே. அல்லாஹ்வா இருக்கிற மக்களையே தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான் என்று சொன்னால் நபிமார்கள் எல்லாம் கண்டிப்பாக இறைநேசர்கள் தான். மூசா நபி இறைநேசராண்டா ஆமான்னு சொல்லுவோம். ஏன்? இறைவனு சொல்லிட்டான், வேற என்ன நாங்களா கண்டுபிடிச்சோம்? ஈசா நபி இறைநேசர் ஆமா, இப்ராஹிம் நபி இறைநேசர் ஆமா, இஸ்மாயில் நபி இறைநேசர் ஆமான்னு சொல்லுவோம். அப்போ எந்த நபிமார்களை பற்றி கேட்டாலும் நம்ம இப்போ சொல்ல முடியும் இறைநேசர் என்று சொல்ல முடியும். சொல்லலாம் இல்லை சொல்லணும். ஏன் சொல்லணும்? அல்லாவே அவங்கள நேசிப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான், அவர்களுக்கு உயர்வான தரஜாக்களை சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக நமக்கு சொல்லி தந்து விட்டான். அப்போ அல்லாஹ்வே இவங்களெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால் நபிமார்களை பொறுத்து நம்ம இப்படி சொல்லலாம். எந்த நபியை பற்றி கேட்டாலும் நம்ம என்ன செய்யலாம்? பெயர் குறிப்பிடப்பட்ட நபியாக இருக்கட்டும், பேரே தெரியாத எவ்வளோ நபிமார்கள் இருப்பாங்க. இந்த நபிமார்கள்லாம் யாருன்னா அவ்வளவு நபி இறைநேசர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவங்க அனைவருமே இறைவனுடைய நேசர்கள். இப்படி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்ங்கிறோம்? உள்ளத்தில் உள்ளதை அறிஞ்சு நம்ம இதை சொல்லலை, அல்லாஹ் சொல்லி தந்து இதை சொல்கிறோம். அல்லாஹ் அவரை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வே நமக்கு காட்டி தந்ததுனால இதை நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லிக் கொள்ளுகிறோம். இது போக வேறு யாரையாவது இந்த உம்மத்துக்கு வருவோம். அது மாதிரி நிறைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் நல்லடியார்னு சொல்லி காட்டுறான். நம்ம நபிக்கு முந்தின சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி என்ன செய்கிறான்? அல்லாஹ் வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னதாக அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 42வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி மரியம் அவர்களையும் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களையும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு மூமின்களுக்கு முன்மாதிரி. ஒரு மூமின் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 அம்மாக்களை போல் நீங்கள் நடந்துக்கிறங்க என்று அவங்க 2 பேரையும் அல்லாஹ் முன்மாதிரி ஆக்குகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம விளங்கிக்கலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசரு, ஆசியா அவங்க யாரு? இறைநேசரு. இது 66வது சூறாவில் 11வது 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவங்கள இறைநேசர், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசராண்டா ஆமா, ஆசியா இறைநேசராண்டா ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான். ஆசியாங்கிற பேர் அல்லாஹ் சொல்லாட்டா கூட, ஃபிரௌனுடைய மனைவின்னு சொன்னா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியாங்கிற பேர் என்ன செய்யறாங்க? ஃபிரௌனுடைய மனைவியின் பேர் ஆசியான்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில் கூட 3411, 3434, 3769, 5418 ஆகிய ஹதீஸுகளில் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆசியா 2 பேர் தான் பெண்களிலே முழுமை அடைந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள், பெண்களிலேயே பூரணத்துவம் பெற்றவர்கள் இந்த 2 பேர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பாராட்டி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முந்தின சமுதாயத்தில் உள்ளதுன்னு வைங்களேன். இது மாதிரி குகைவாசிகள் அப்படிலாம் நிறைய இருக்குது முந்தின சமுதாயம், அது நமக்கு வேண்டியதில்லை. இந்த உம்மத்தை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த உம்மத்தில் சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், இறைநேசர்கள் என்று சொல்வதாக இருந்தால் நம்ம யாரையெல்லாம் சொல்லலாம்? குறிப்பிட்டு யாரையெல்லாம் சொல்லலான்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழராக இருந்தாங்கல்ல அபூபக்கர், அவங்க சொர்க்கவாசி. எதை வச்சு சொல்கிறோம்? நல்லடியார் என்று எதை வச்சு சொல்கிறோம்ன்றா, உஹது மலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் பொழுது அந்த மலை லேசாக அதிர்கிறது, ஒரு நிலநடுக்க மாதிரி இது இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பார்த்து சொல்லுவாங்க, மலையே நீ தடுமாறாமல் நில்லு, ஏன்னா உன் மீது ஒரு நபி, அந்த மலையின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் நிற்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. 4 பேர் மலையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மலையில் லேசாக அதிர்வு ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹது மலையை நீ அதிராமல் நில்லு, ஏனென்றால் உன் மீது ஒரு நபி, ஒரு சித்திக்கு, 2 ஷஹீதுகள் இருக்கிறோம். உன் மீது ஒரு நபியாகிய நான் இருக்கிறேன். சித்திக் என்றால் எல்லாத்தையும் உண்மைப்படுத்தியவர், நல்லடியாருக்கு அது ஒரு பெரிய ஆதாரம். அவர் சித்திக் இருக்கிறாரு. உமர், உஸ்மான் இவங்க 2 பேருமே ஷஹீது, ரசூலுல்லாஹ் சொன்னபடி ஷஹீத் ஆனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு பிரகாரமே அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டு தான் நினைஞ்சாங்க, இறந்தார்கள். 2 ஷஹீதுகளும் இதில் இருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்சான்று கொடுக்குறாங்க. அப்போ அபூபக்கர் அவர்களை சித்திக்குங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா. சித்திக்குன்னா நல்லடியார்களில் வந்து அது ரொம்ப உயர்ந்த தரஜா. மினன் நபியீன ஒ சித்திகீன ஒ சுஹதாயி ஒ சாலிஹீன். நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நல்லடியார்களை எல்லாம் வருஷப்படுத்தும் பொழுது நபிமார்களை சொல்லிட்டு அடுத்து யாரை சொல்கிறான்? சித்திக்குன்னா அனைத்தையும் உண்மை, 100% உண்மை நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டவுட்டே வராது. இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது, எங்கள் அறிவுக்கு பொருந்தாட்ட கூட நாங்கள் நம்புவோம், அப்படி சொன்னவர்கள் தான் சித்திக். அப்படி ஒருத்தர் நம்பிட்டார்னா கண்டிப்பாக நல்லடியாராக தான் இருப்பார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால அவங்கள நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லடியார் அவுலியான்னு சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நல்லடியார் என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசல் கைத்தாப்புல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இணைஞ்சாங்க போய் வந்து அந்த சுவையான தண்ணீர்லாம் அங்கே இருக்கும். அங்கே போய் அந்த தண்ணீரெல்லாம் குடிப்பார்கள். அங்கே போய் இருக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தேடி என்ன செய்வார்? ரசூலுல்லாஹ்வை காணட்டு அங்கே தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. வீட்டில் இல்லைன்னா, பள்ளிவாசலில் இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்தில் தான் இருப்பாங்க. தோட்டத்தில் இயற்கையான காற்றுகள் அந்த இருக்கும், அதெல்லாம் விரும்பி அங்கே போவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா ஒரு அபூ ஹுரைராட்ட சொல்லி யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் உள்ளே நுழையும் போதே அவங்களுக்கு உள்ளே அனுமதிச்சுட்டு அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குங்கிற நற்செய்தின்னு சொல்லிவிடு. யார் யாரெல்லாம் இப்போ வர்றாங்களோ அல்ல அறிவிச்சு கொடுத்துட்டான், யார் யார் வருவாங்கங்கிற வரைக்கும் அறிவிச்சு கொடுத்துட்டான். அதுக்கான பெரிய கூட்டமாகலாம் யாரும் வரல. முன்னாடி எல்லாம் அறிவிச்சு கொடுத்துட்டு காரணத்தினால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வாசல் நின்றுக்க, யார் யார் வர்றாங்களோ வர்ற அத்தனை பேருக்கு நீ என்ன செய்யணும்? அவங்களுக்கு அனுமதியும் கொடுத்து விடு, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அவங்க சொர்க்கவாசிங்கிற நற்செய்தியும் சொல்லிவிடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னபடி யார் வந்தான்னா ஃபஸ்ட்டு அபூபக்கர் வர்றாங்க. வந்தவுடனே நான் உள்ளே வரணும், ரசூல்லா பார்க்கணும், வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் சொர்க்கவாசின்னு ரசூல்லா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நற்செய்தி சொல்கிறாரு. அபூபக்கர் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க ரெண்டாவது. அப்போவும் அதே மாதிரி அபூ ஹுரைரா அவங்க என்ன செய்கிறாங்க? உங்களை வந்து ரசூல்லா உள்ளே வர சொல்லிட்டாங்க, நீங்கள் சொர்க்கவாசிங்கிற செய்தியும் சேர்த்து சொல்ல சொன்னாங்க. அடுத்து வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து புகாரியில், ஏன்னா இந்த 3 பேர் தான் வருவாங்கன்னு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறான். இல்லாட்டி வர்றவங்கலாம் சொல்லுங்கண்டா எப்படி யாருன்னு தெரியாத. அல்லாஹ் வந்து இன்னைக்கு இந்த 3 பேர் தான் வருவாங்க, இந்த 3 பேர் தான் வருவாங்கங்கிற காரணத்தினால நீங்கள் இந்த முன்னறிவிப்பை சொல்லிவிடுங்க. அப்படி அல்லாஹ் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டதுனால யாரும் வரணும்னு தோணவும் இல்லை, ஒருத்தரும் வரவும் இல்லை. இந்த 3 பேர் தான் வந்தாங்க. அப்போ இது வந்து புகாரியில் 3693, 3674, 3695, 6216, 7097, 7262 ஆகிய ஹதீஸுகளில் இதை பார்க்குறோம். அவர் மகான் பெரியார்னு சொல்கிறோம். யாரை சொல்லலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மகான்னு சொல்லுங்கள், அவுலியான்னு சொல்லுங்கள், பெரியார்னு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால சொல்லிட்டு போங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அதே மாதிரி சொல்லிட்டு போகலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதே மாதிரி என்ன செய்யலாம்? சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது தொழுகையாளிகள் சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்கிறது. தொழுகையாளிகள்னா தொழுகையாளி நோன்பு எல்லாம் தான் வச்சுருப்பாரு. எதுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழுகையாளிகளுக்கு வந்து அதுக்குன்னு தனி வாசல் இருக்கிறது. நோன்பாளிகள் ரையான்கிற வாசல் வழியாக அவங்க போவாங்க. ஜிஹாது பண்ணியவர்கள், ஜிஹாது செய்தவர்களுக்குன்னு ஜிஹாது வாசல்னு ஒன்று இருக்குது, அந்த வழியாக போவாங்க. சதக்கா தர்மங்கள் செய்தவர்களுக்குன்னு தனி வாசல் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த வாசல் வழியாக வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூட வரவேற்கிறாங்கல்ல, அப்படி நின்று கொண்டு வரவேற்போடு உள்ளே போவாங்க எல்லாரும் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இப்போ அந்த அத்தனை வாசல்லையும் யாராவது கூப்பிடப்படுவாரா? தொழுகையாளி அது வாசல் அவரை கூப்பிடுறாங்க, இவரை வந்து நோம்பாளி வாசலில் கூப்பிடுறாங்க, அவரை வந்து இப்படி கூப்பிடுறாங்க. ஒரு ஆளையே எல்லா வாசலில் நிற்கிறவங்களும் இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கடையில் கூப்பிடுவாங்கல்ல வாடிக்கையாளர்களை, அந்த மாதிரி எங்கள் கடைக்கு வாங்க உங்கள் கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி அப்படி எல்லா வாசல்லையும் அழைக்கப்படுற யாராவது இருக்கிறாங்களா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் ஆமாம், நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய், சில பேர் இருக்கிறாங்க, நீ அவர்களில் ஒருவராக இருப்பாய் என்று நான் வந்து நம்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. தொழுகையிலையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, நோன்பு அதுலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஜிஹாதுனா முதல்ல நிற்பாங்க, தர்மமாக அதுலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. என்னென்ன நல்லறங்களுக்கு தனித்தனியாக வாசலை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த வாசலை எல்லாம் நுழைவதற்கு தகுதியான ஒருவர் இருக்கிறார்னு சொன்னால் அது அபூபக்கர் தான். நீ அபூபக்கரும் ஒரு ஆள், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கு. அப்போ அபூபக்கர் வந்து அனைத்து சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிறார்னு சொன்னால்
அவர் நல்லடியார் இல்லாமல் அவுளியா இல்லாமல் அவரோட வேறு யார் அவுளியா இருக்க முடியும்? அவர் கன்ஃபார்ம் அவுளியா. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னாரு அவுளியா தாண்டுக்கு அடித்து நம்ம சொல்லலாம். இது வந்து புகாரியில் 1897 3666 ஆகிய எண்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேரை சொல்லி, இது அஷரத்துல் முபஷரான்னு சொல்லுவாங்கல்ல, சொர்க்கத்தினுடைய நற்செய்தி கூறப்பட்ட 10 பேர் என்று ஒரு பட்டியலில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால் 10 பேரை வரிசையாக சொல்லி இந்த 10 பேர் சொர்க்கவாசி அப்படின்ட்டாங்க. அந்த 10 பேர் யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே, உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்திலே, அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கத்திலே, சாதுன் ஃபில் ஜன்னா, சாது ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்திலே, சயீதுன் ஃபில் ஜன்னா, இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. சயீது வந்து சொர்க்கத்தில் இருப்பார். தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹாவும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஜுபைர் ஃபில் ஜன்னா, அவரும் சொர்க்கத்தில் இருப்பார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொர்க்கத்தில் இருப்பார். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் என்பவரும் சொர்க்கத்தில் இருப்பார். 10 பேர். அது 4 கலீஃபாக்கள் உங்களுக்கு தெரியும். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 தெரியும். 4 போக உள்ள ஆட்கள் யாருன்னு கேட்டால் சாது ஒன்று, சயீது ஒன்று, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சாது ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, சயீது ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அதுக்கப்புறம் தல்ஹா ஒன்று, ஜுபைர் ஒன்று, அதுக்கப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒன்று, அடுத்து யாருன்னு கேட்டால் அபூ உபைதா அல் ஜர்ராஹ், அவங்க தான். இந்த 6 ஆச்சா, 6 நாள் 10. இந்த 10 பேரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறியது திர்மிதியில் 3680வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல நூல்கள்லையும், புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் இல்லை, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 10 பேரும் சொர்க்கவாசி நம்ம சொல்லலாம். அலி சொர்க்கவாசி, அவங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சுக்கிட்டான், அதெல்லாம் பேச்சே கிடையாது. யுத்தம் செஞ்சாலும் அவங்க யார் தான்? அவங்க சொர்க்கவாசிகள் தான். அவங்க சஹாபாக்களுக்குள்ள வெட்டு குத்து நடச்சு, அதெல்லாம் டாபிக் வேற. அந்த செயல் தவறாக இருக்கலாம், அவங்களுடைய தியாகத்திற்காக எல்லாம் மன்னிப்பான். சொர்க்கவாசி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட என்ன மாதிரியான தவறுகள் நிகழ்ந்து இருந்தாலும் அதை இது மாற்றாது. சொர்க்கவாசிங்கிறது இறுதியை வச்சு சொல்கிறது, இடையில உள்ளதை வச்சு அது மாற்றிடாது. சொர்க்கவாசின்னா நாளைக்கு சொர்க்கத்துக்கு போவார்னு சொன்ன ஒரு விஷயம். அப்படின்னா என்னவாச்சு? அவங்கள்ட்ட தவறுகளே நிகழ்ந்து நீங்கள் வரலாற்றில் படித்தாலும் அவங்கள்ட்ட சில மிஸ்டேக், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மனிதன் பார்வையில் பார்த்தா அவங்கள்ட்ட நிறைய மிஸ்டேக் மாதிரி நமக்கு தெரியும். அவங்க அந்த ஆட்சியில் வந்து சில சொந்தக்காரங்களுக்கு சலுகை காட்டினாங்க, அதனால் ஒரு பெரிய அதிருப்தி உண்டானுச்சுலாம் நம்ம படிக்கிறோம். அது வந்தாலும் அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் மன்னிக்கிறான். அதனால் அந்த சொர்க்கவாசிங்கிறதுனால அது பாதிக்காது. அவங்க சொர்க்கத்துக்கு போவதை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சில தவறான செயல்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தாலும், அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட சில தவறான செயல்கள் இருப்பதா நீங்கள் பார்த்தாலும், வேறு வேறு சஹாபாக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இந்த 10 பேரில் நீங்கள் பார்த்தாலும் அதெல்லாம் இது மாற்றாதீங்க. அதெல்லாம் யார் சொர்க்கத்தை கொடுக்குறான்னு அவனே பெருசாக எடுத்துக்கலாம், நீங்கள் மட்டும் எடுத்துக்கிற போறிய, அவனே எடுத்துக்கலங்கிற முன்னறிவிப்பை செய்ய சொல்கிறான்ல. அதனால் இந்த 10 சஹாபாக்கள் அஷரத்துல் முபஷராங்கிறாங்க இல்லையா, இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசிகள் என்பது வந்து ரொம்ப ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி. இதில் தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு, அதாவது எந்த ஒரு மேட்டராக இருந்தால் இந்த 10 பேரை கூடி மசூரா பண்ணி முடிவெடுக்கிறத மக்களை ஏற்றுக்குருவாங்க. இந்த 10 பேருக்கு அப்படி ஒரு தனியான ஒரு அந்தஸ்தும் இருந்தது. இது திருமதியில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துடுறாங்க. ஆனால் அது குறிப்பாக வேறு வேறு சம்பவங்கள்லையும் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் போயிருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஒரு அழகான மாளிகையை பார்க்குறாங்க. அது சூப்பரான மாளிகையாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மாளிகை யாருடைய மாளிகை என்று கேட்கும் பொழுது அது உமருடைய மாளிகை என்று எனக்கு சொல்லப்படுகிறது. நான் உள்ளே போகலான்னு நினச்சேன். உமர் கொஞ்சம் அது ரோசக்கார ஆள். ஒரு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவருடைய பொருளை வந்து அவர் பேனா ஒரு சலாலுக்கு இருப்பாங்க, அவங்க பேனா கூட யாரும் வாங்கிடக்கூடாது. அவங்களுடைய பொருளை வாங்கினா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க ஃபோனை யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பொருளை அவங்க மட்டுமே வச்சுக்கிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர்கள் நம்மளையும் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி உள்ளவங்க. அவங்களுடைய எந்த பொருளை யாரும் தொட்டக்கூடாது, அவர் பொருள் அவர் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ரோசக்கார ஆளாக இருக்கிறதுனால அவர் வீட்டில் நம்ம நுழைஞ்சு அவருக்கு பிடிக்காத, நம்ம ஏன் உள்ள நுழையணும்னு சொல்லி நான் போகலை. அந்த மாளிகையை பார்த்தா ஒரு அழகான மாளிகையாக இருக்கிறது. அது யாருடைய மாளிகைன்னு கேட்டால் உமருடைய மாளிகைங்கிறாங்க. நான் உள்ளே போகலான்னு நினச்சேன், உள்ளே போய் பார்த்துட்டு வந்து உனக்கு வர்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போகும்போது என்னவாச்சு, உன்னுடைய ரோசம் எனக்கு யாபத்தில் வந்துருச்சு. அப்போ உமரில் நான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் விஷயத்தில் ரோசப்படுவேனா? நான் என்னுடைய கேரக்டர் அதுவாக இருந்தாலும் உங்கள் விஷயத்தில் நான் வந்து ரோசப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுவாங்க. இதை கேட்டு, இப்படியா என்னை தப்பாக நினச்சிட்டீங்க
நீங்கள் என் மாளிகைக்குள்ளே போனால் என்ன, இப்போ என் பொருளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா என்ன, உங்கள் விஷயத்தில் நான் அப்படி நடக்க மாட்டேனே, மற்றவங்க விஷயத்தில் நான் அப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள். அப்போ இது உமர் கன்ஃபார்மாக சொர்க்கவாசின்னு காட்டுதா இல்லையா? அந்த 10 பேருங்கிற லிஸ்ட்லையும் வந்து விடுகிறது. உகது மலையில் நின்றாங்க, அதுலேயும் வந்து விடுகிறது. இந்த மாளிகையே பார்த்துறாங்களே, சொர்க்கத்தில் என்ன கிடைக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறாங்களே. இது வந்து புகாரியில் 3422, 3680, 5227, 7023, 7025 இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஹைபர் போரில் முஸ்லீம்களுக்கு வரிசையாக வந்து பின்னடைவாக இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், நாளைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த கொடியை கொடுப்பேன். போருக்கு போக ஒரு கொடி கொடுப்பாங்க. கொடி இருக்கிறத தலைமை தாங்கி போவார். அவர் தான் அந்த தளபதின்னு அர்த்தம். அவருடைய வழிகாட்டுதலில் தான் யுத்தம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நாளைக்கு நான் வந்து என்ன செய்வேன், ஒரு ஆளுடைய கையில் கொடியை கொடுப்பேன். அவரை வந்து அல்லாவும் ரசூலும் நேசிக்குவார்கள். நேசிக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், அவர் அல்லாவும் விரும்புகிறான், அவனுடைய ரசூலாகிய நானும் விரும்புகிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் கையில் நாளைக்கு என்ன செய்வேன், அந்த கொடியை கொடுப்பேன். அவர் கையில் வந்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுக்கு முந்தைய நம்ம வரிசையாக அந்த ஹைபரில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நாளைய பொருள் நமக்கு தோல்வி கிடைக்காது, வெற்றி கிடைக்கும். அதை வந்து யார் தலைமையில் நடக்கும் என்று கேட்டால், ஒரு ஆள் சஸ்பென்ஸ் பேரெலாம் சொல்லலை. ஆனால் மறுநாள் என்ன செய்கிறாங்க, அலியை கூப்பிட்டு, மருமகனை கூப்பிட்டு அலியை கூப்பிட்டு அவர் கையில் கொடியை கொடுத்து நீ தலைமை தாங்கி போங்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம், போனார், வெற்றி அடைஞ்சார். அப்போ இது வந்து அவரை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ இறைநேசங்கிற வார்த்தையே வந்துருச்சு இதில். அதான் ஒரு ஆள் கையில் கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னா முடிஞ்சு வச்சுக்கிறது, நல்லடியார் தான், அவுளியா தான், அதான் அவுளியாங்கிறது. அப்போ இறைநேசர் என்று இப்போ அலி ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்ய முடியும், நம்மளால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இது புகாரியில் 2975, 3702, 4209 ஆகிய ஹதீஸ்களில் இதை பார்க்குறோம். இது போக இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஆட்களை பற்றி உள்ளது. அதே மாதிரி சாத் இப்னு முஆத் அவங்கள பற்றி ஒரு ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்கிறாங்க. என்ன பாராட்டி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பட்டாடை வருகிறது, ரொம்ப அற்புதமான கலை நயத்தோட வேலைப்பாடோடு இருக்கிற அந்த ஆடையை வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. ஒரு பட்டு ஆடையை பார்த்தோம், நல்லா இருக்கு. ஆண்களுக்கு ஹராமாக இருந்தாலும் பட்டாடையை வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்கி பொன்னாடி கொடுக்கலாம் தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது, தொட்டு பார்க்குறதுலாம் தப்பு கிடையாது. அப்போ அதை வச்சு எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை மனாதிஉல் சாதின் அஹ்ஸனு மின் ஹாதா, சொர்க்கத்தில் சாத் இப்னு முஆத் இருக்கார, அவருக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான ஒரு ஆடை, அது இதை விட அழகாக இருக்குதே. அப்படி பார்க்குற அவர் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். சாத் அவர்கள் வந்து அவங்க வந்து சாத் இப்னு முஆத் அந்த அவர் வந்து சொர்க்கத்துக்கு போய் அவருக்கு இந்த பட்டாடையோடு நிற்கிற காட்சி எல்லாம் எடுத்து காட்டி, இந்த பட்டாடையை விட சாத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆடை வந்து இதை விட அழகானதாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். இது புகாரியில் 2616, 3248 இதெல்லாம் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ சாத் இப்னு முஆத் வந்து நல்லடியார், அவர் அவுலியா, அவர் மகான், அவர் பெரியார், அவர் சொர்க்கவாசி, எது வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். இதுக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் சின்ன வயசில் இறந்துடுறாரு. பால் குடிக்கிற பருவத்தில் என்ன செய்றாரு, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இறந்துடுறாங்க. இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது கவலைப்பட்டாங்க. அது ரெண்டாவது, அது வேறு விஷயம். அப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இன்னலஹு முர்லியாம் ஃபில் ஜன்னா, இந்த இப்ராஹிமுக்கு வந்து சொர்க்கத்தில் ஒரு பால் ஊட்டுகிற தாயை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இறந்து போயிட்டாலும் சொர்க்கத்தில் பால் ஊட்டக்கூடிய பாலூட்டுற பருவத்தில் இறந்துட்ட காரணத்தினால சொர்க்கத்துக்கும் அந்த இப்ராஹிமை கொண்டு போய் அந்த சொர்க்கத்தில் பால் ஊட்டுறதுக்குன்னே ஒரு தாயை வந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமுடைய மரணத்தின் போது என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அப்போ இது மூலமாக இப்ராஹிம் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, குழந்தையாக இருந்தால் கூட உங்களுக்கு சொர்க்கம். இது வந்து புகாரியில் 3255, 1382, 6195 இதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசிங்கிறாங்க. நான் வந்து சொர்க்கத்தில் இந்த போயிருக்கும் பொழுது அவங்களுடைய காலடி ஓசை, அவங்க அம்மாவுடைய பேர் சொல்லி, அவங்க உமைசானவங்க பேர், அவங்க வந்து நடந்து போகிற சத்தத்தை நான் கேட்டேன் சொர்க்கத்தில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் வந்து நமக்கு ஆதாரம் இருக்கிறது. இது முஸ்லீமில் 4494 பார்க்குறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து அங்கே உன்னுடைய செருப்பு ஓசையை நான் கேட்குறேன், சொர்க்கத்தில் வந்து உன்னுடைய செருப்பு ஓசையை கேட்குறேன்னு யாருக்கு சொல்கிறாங்க, பிலாலுக்கு சொல்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தில் இவருடைய செருப்பு ஓசையை கேட்டால் என்ன அர்த்தம், சொர்க்கத்துக்கு போவார்னு அர்த்தம்.
அப்போ ரசூல்லா கேட்பாங்க, என்ன அப்படி நீ சிறப்பான அமல் செய்கிற, நான் போகும்போது எனக்கு முந்தி நீ போயிட்டு இருக்கிறியா, என்னப்பா விஷயம்னு கேட்கும் பொழுது, நான் எப்போ ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன், வேறு நான் ஸ்பெஷலாக ஒரு சிறப்பான அமல்லாம் ஒன்று செய்யலைன்னு அவர் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பிலால் சொர்க்கவாசின்னு நம்ம அடித்து சொல்லலாம். பிலால் ரலியல்லாஹு சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அம்மா உம்மு சுபருங்கிற ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கும். வலிப்பு நோய் வந்தவுடனே ரசூல்லாட்ட வந்து ஒரு துவா செய்ய சொல்லுவாங்க. எப்படி துவா செய்ய சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வலிப்பு நோயின் காரணமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரோட்டில் கீழே விழுந்துடுறேன், அது ரொம்ப வேதனையாக இருக்கிறது, அதில் எனக்கு வந்து நீங்கள் துவா செஞ்சு எனக்கு குணமாகிறதுக்கு நீங்கள் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்சேத்தி, நான் ரசூல்லா சொல்லுவாங்க, சபர்த்தி, நீ விரும்புனீன்னா உனக்காக நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் குணமாக்கிடுவான், நீ விரும்புனேன்னு சொன்னால் இதை சகிச்சிக்க, உலகில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்குது, உனக்கு என்ன வேணும், இப்போ இந்த வலிப்புணை போகணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு துவா செஞ்சிடுறேன், ஆனால் இது அப்படி சகித்து கொண்டு இது நான் அல்லாஹ் கொடுத்து இருக்கட்டும் என்று சகித்து கொண்டு இருப்பாயானால் உனக்கு சொர்க்கம் உண்டு, உனக்கு என்ன எந்த துவா வேணுங்கிறாங்க. இந்த வலிப்புணை இருந்தால் இருந்துட்டு போகுது, வலிப்புணோயோடு இருந்து சபுர் செஞ்சுக்கிற ஒரு நிலையை முடிவெடுத்தியானால் உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு நான் வந்து உத்தரவாதம் தர்றேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு நான் என்ன செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன்றவுடனே அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இல்லை எனக்கு சொர்க்கம் தான் வேணும், இது இருந்துட்டு போகுது பரவாயில்லை அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா துவா செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு சொர்க்கவாசின்னு ஆயிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மா வேற ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. என்ன பிரார்த்தனை, நான் வலிப்பு நோயில் கீழே விழுந்துடுறேன், ஆடையெல்லாம் விளைகிறது, அதை வந்து இப்போ ஆண்கள்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துவா செஞ்சுருங்க அல்லாட்ட, நான் கீழே விழுந்தா கூட என்னுடைய ஆடை வந்து விலகி விடக்கூடாதுங்கிறதுக்கு துவா செய்யுங்க, வலிப்பு நோய் போவதற்கு நீங்கள் துவா செய்ய வேணாம், எனக்கு சொர்க்கம் தான் வேணும் என்று அந்த அம்மா சொல்லி அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து அது மாதிரியே நடந்ததாக நம்ம ஹதீஸில் புகாரியில் 5652வது ஹதீஸில் பார்க்குறோம். இந்த அம்மா சொர்க்கவையன் ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல, நீ வந்து இப்படி சபுர் செய்கிறா சொன்னீங்கன்னா உனக்கு சொர்க்கம், அந்த அம்மா அதை ஏற்றுக்கிருச்சு. அப்போ அந்த அம்மா உம்மு சுபர் அவர்கள் சொர்க்கவாசின்னு நம்ம சொல்லலாம்னு இதிலேருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம். இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு கொஞ்சம் முன் அவங்களுடைய காலத்தில் ஹாரிசா பின் நோமான் என்பவர் என்ன செய்கிறாரு, இறந்து போயிடுறாரு. இவர் தாயாரை கவனிப்பதில் இவர் மாதிரி ஒரு ஆள் தாயாரை கவனிக்க முடியாது, தாயை கவனிப்பதில் இவர் என்னவா இருந்தார், பெரிய ஒரு முன்னுதாரணம் சொல்லத்தக்க கவலோடு இருந்தார். இவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் பார்த்துட்டு வந்து அவர் ஹாரிசா பின் நோமானை நான் சொர்க்கத்தில் பார்க்குறேன், அவர் காரணம் என்னன்னு கேட்டால் அவர் தாயை அந்த மாதிரி கவனித்து கொண்டிருந்தார், அதனால் அவர் சொர்க்கத்தில் பார்க்குறேங்கிறாங்க. அப்போ இந்த ஹாரிசா பின் நோமான்கிற அந்த ஒரு சஹாபி சொர்க்கவாசி என்று நம்ம சொல்லலாம். இதே மாதிரி வந்து பத்ரு போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, எதுக்கெல்லாம் ஆத்தண்டிக்காக உங்கள்ட்ட ரெக்கார்டு கிடைக்கிறதோ இருக்குது, அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குது, அனைவருக்கும் ரெக்கார்டு இல்லாட்டா கூட ஒரு 60-70 சஹாபாக்கள் வரைக்கும் இவங்கெல்லாம் பத்ருவாசிகள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. அப்போ எந்தெந்த சஹாபிகள் பத்ரு போரில் கலந்து கொண்டார்கள் என்று ரெக்கார்டு இருக்கிறதோ அந்த சஹாபிகள் எல்லாருமே சொர்க்கவாசி என்று சொல்லலாம். அது எதை வச்சு சொல்லலாம்னு கேட்டால், ஹாத்திப்னு ஒரு தோழர் இருந்தார் மதீனாவில், அவர் வந்து பத்ரில் கலந்து கொண்டவர். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இவருக்கு வந்து மக்காவில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தால் தானே, மக்காவில் இவருடைய தோட்டம் துறவு சொத்து இதெல்லாம் இருக்குது, அதை வந்து பராமரிக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இங்கே ஆளுக்கு ரிலேஷன்கள் சொந்தக்காரங்க யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், மற்றவங்களுக்கெல்லாம் சொந்தம் இருக்கிறாங்க, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட அபூபக்கர் உள்பட எல்லாருக்குமே சொந்தக்காரங்க மக்காவில் இருப்பாங்க. இவங்க சொத்தை விட்டுட்டு வந்தாலும் அதை பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஆள்கை இருந்துகிட்டு இருக்கிறது. இவருக்கு இந்த மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆள், இந்த ஹாத்திப்புங்கிற ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கத்தை எல்லாம் அவர் பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில மக்காவில் உள்ள சில ஆள் கடிதம் எழுதுகிறார், என்னுடைய சொத்துக்கள்லாம் இருக்குது, நீங்கள் அதை என்னுடைய சொத்துக்களை என்ன செய்யுங்க பாதுகாத்துக்கிறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி ஒரு பொம்பளைகிட்ட கொடுத்து இதை வந்து தபாலை கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பும்போது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க உளவுத்துறை வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொண்டு ஒரு பொம்பளை தனியாக போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே போய் பிடிச்சிட்டு வாங்க, அந்த கடிதத்தோட ஆளை கைப்பற்றி கூட்டிட்டு வாங்கன்றவுடனே அதை வந்து ஆளை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பொம்பளையை அவர் கூந்தலில் வச்சு ஒரு கடிதம் வந்து வேறு நாடு, மக்காங்கிறது வேறு நாடு தானே, மதீனாங்கிற ஹிஜ்ரத் செஞ்சு இப்போ வந்துட்டோமோ அது ஒரு நாடு, இது ஒரு நாடு. அப்போ இந்த நாட்டில் உள்ளால் அந்த நாட்டுக்கு தபால் எழுதுனா பெரிய டேஞ்சரான ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். அப்போ அந்த மாதிரி கைப்பற்றிட்டு வந்த உடனே என்னவாச்சுன்னு கேட்டால், அதில் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஒன்று அவர் கூப்பிட்றாங்க, என்னப்பா இது, இங்கே இருந்துக்கிட்டே அந்நிய நாட்டுக்கு போய் இந்த மாதிரி உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிற, என்ன செஞ்சுருக்கிற? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் துரோகம்லாம் பண்ணலை, உங்களுக்குலாம் குடும்பம் கோத்திரம்லாம் அங்கே இருக்கிறது, எனக்கு யாருமே இல்லை,
என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஹெல்ப் தான் கேட்டேனே தவிர நான் அல்லாவுக்கு துரோகம் செய்யவோ ரசூலுக்கு துரோகம் செய்யவோ நாட்டினுடைய ரகசியங்களை காட்டி கொடுக்கவும் நான் வந்து நாடவே இல்லை அப்படின்னோடனே இருந்த ஆளுக்கெல்லாம் இவனை முனாஃபிக் விடாதீங்க வெட்டுங்கிறாங்க. இருந்த எல்லாரும் கோவம் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க, நிறுத்துங்க. அல்லாஹ் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? பத்ர்வாசிகளை பற்றி, பத்ர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீங்கள் யமலு மாசேத்தும், நீங்கள் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்க, இன்னைக்கு அது கஃபர்துலக்கும், நான் உங்களை மன்னிச்சு அட்வான்ஸாக மன்னிச்சுட்டான். அல்ல எல்லா பாவத்துக்குமே செஞ்ச பிறகு தான் மன்னிப்புங்க. இந்த பத்ர்வாசிகளுக்கு என்ன சொல்லிவிட்டான் அல்ல, பத்ரில் கலந்துக்கிட்டீங்கல்ல, இனிமேல் என்ன வேணாலும் செய்ய தொலைஞ்சிருப்போம், அவளையும் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டான். பத்ர்வாசிகளை பற்றி, ஏன்னா அந்த பத்ரில் கலந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய தியாகம், அது அழிவு முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு கட்டம் வழங்குது. அந்த பத்ரில் தோற்றுருந்தாங்கன்னா முடிஞ்ச இஸ்லாமும் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் பெரிய பயங்கரமான பலத்தோடு நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் சின்ன நம்பரில் போய் ஆயுதம் இல்லாமல் போதுமான உணவும் இல்லாமல் பாதி பேர் ரமலான் மாதத்தில் பாதி பேர் நோன்பு வைத்து கொண்டு பாதி பேர் நோன்பு வைக்காமல் ஒரு அந்த மாதிரி வயசான ஆட்கள்லாம் அதிகமான பேர் இருந்தாங்க, இளைஞர்கள் கூட கம்மியாக இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நடந்த அந்த போரில் கலந்து கொள்வதாக இருந்தால் ரொம்ப தில்லு வேணும், ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பெரிய ஈமான் இருக்கணும். அப்போ தான் கலந்து கொள்ள முடியாது. சாவ போகிற மாதிரி உள்ள விஷயம், அது சரிக்கு சரியான ஒரு பலத்தோடு இந்த சண்டை நடக்கலை. அந்த மாதிரி நேரத்தில் யார் வந்து கலந்துக்கிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் கலந்துக்கிட்டீங்கல்ல, இதில் கலந்து கொண்ட ஒரு நன்மைக்காக வேண்டி இதுக்கு பிந்தி என்ன செஞ்சாலும் நான் வந்து என்ன செய்கிறேன், அதை அழிச்சிடுறேன், மன்னிச்சிடுறேன்னு நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேலையை அவனை விட்டுருங்க, வர ஒரு பத்ர்வாசி அவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. இது வந்து புகாரி பெரிய சம்பவம். இது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இது புகாரியில் 3983, 3007, 3081, 4274, 4890, 6259, 6939 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இதை பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம், பத்ர் போரில் கலந்து கொண்ட யாராக இருந்தாலும் அவங்க அனைவரும் சொர்க்கவாசிகள். அவங்கள்ட்ட எத்தனை தவறுகள் நீங்கள் கண்டாலும் சொர்க்கவாசிகள். அதுதான் முக்கியமான பாயிண்ட். பத்ர் போரில் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு நிறைய தப்பாக செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தகவல் வருது. பத்ர் போரில் கலந்துக்கிட்டார்லப்போ முடிஞ்சு போச்சுல, தான் நல்லா அட்வான்ஸாக மன்னிச்சிட்டான்ல, அந்த தவறு உனக்கு நீனு நானும் செஞ்சால் தவறு பிடிப்பான்ல, பத்ர்வாசிகள் பிடிக்க மாட்டேன்ட்டான். மறையம் போட்டு நம்ம போட்டு யார் எந்த இறைவன் பரிசு கொடுக்க போகிறானோ தண்டிக்க போகிறானோ அவனே சொன்ன பிறகு நம்ம அதில் போய் தலையிட்டு இருக்கனே. அப்போ அதனால் பத்ர்வாசிகள் அனைவருமே யார், அவங்க சொர்க்கவாசிகள், நல்லடியார்கள், அவ்வளோ பேரும் மகான்கள், அவ்வளோ பேரும் அவுலியாக்கள் தான். அவங்கள்ட்ட என்ன தவறு வந்திருந்தாலும் சரி. இது மாதிரி அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தில் பங்கெடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறது. என்ன சம்பவம், அந்த பையத்தை ரில்லுமான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்தடியில் உறுதிமொழி எடுத்தார்கள்னு. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த உம்ராவுக்கு போயிருக்கும் பொழுது தடுக்கப்படுறாங்க. தடுக்கப்படும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு தூதரா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க தூதரா பேசுகிறதுக்காக வேண்டி. போனால் ஆள் திரும்பி வர காணோம், வதந்தி பரவுது, கொண்டு விட்டாங்க. ஆனால் தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உலகம் பூரா ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தாலும் பாகிஸ்தான் தூதர் அங்கே பாதுகாப்பாக தான் இருப்பார், இந்தியாவுடைய தூதர் அங்கே பாதுகாப்பாக தான் இருப்பார். சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அவருடைய தூதருங்கிற முறையில் உள்ள பணிகளை வந்து தடுக்க மாட்டாங்க, அன்றும் தடுக்க மாட்டாங்க, இன்றும் தடுக்க மாட்டாங்க. அது தூதர்கள்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. அப்போ நம்ம ஒரு தூதரை தானே அனுப்பி வச்சுருக்கிறோம். அவர் வர்றதுக்கு தாமதமானதுக்கு அவங்க தடுத்துலாம் வைக்கல, அவராக தாமதமாக்கிட்டாரு. இங்கே என்ன செய்தி பரவிருச்சு, அவங்க வந்து உஸ்மானை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அப்போ சஹாபாக்கள்னா உறுதிமொழி கேட்குறாங்க. என்ன உறுதிமொழி, உஸ்மானை அவர்கள் கொலை பண்ணி இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நின்று போராடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் என்னிடத்தில் உறுதிமொழி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, ஒரு மரத்தடியில் நடக்கிறது, அனைவரும் உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் உஸ்மானை திரும்பி வந்துட்டாங்க. போர் நடக்கல, சண்டை நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, தியாகம் பண்ணலை. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பின்வாங்க மாட்டோம், இது தூதரை கொண்டுட்டா சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம், கடைசி வரைக்கும் முடிஞ்சணும், என்ன செய்யணும், வெற்றி அல்லது வீர மரணம்ங்கிற ஒரு அளவுக்கு தயாராக இருக்கிறவங்கெல்லாம் என்னிடத்தில் உறுதிமொழி தாங்கன்னு கேட்டாங்க. உறுதிமொழி கொடுத்தாங்க. அந்த உறுதிமொழியில் பங்கெடுத்து கொண்டவர்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்தடியில் உம்மிடத்தில் உறுதிமொழி கொடுத்தார்களே அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் பொருந்திக்கிட்டு அப்புறம் என்ன, அது நல்லடியாரு. அல்லாஹ் ஒரு ஆள் பொருந்திக்கிட்டான்னா அது மாறப்போகுதா? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டாண்டு அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல 18வது அத்தியாய வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் ஒருத்தர் வந்து பையத்து ரிதுவான் மரத்தடியில் பையத்து செய்தாரோ நரகத்துக்கு போக மாட்டார் அவரு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த நல்லடியார்களை பற்றி சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவங்களத்தான் நம்ம சொர்க்கவாசி என்றோ நல்லடியார் என்றோ சொல்லணும். அப்போ சஹாபாக்கள் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்லவர்னு யாரையாவது சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தா, அதே மாதிரி வந்து மஹதின்னு ஒருத்தர் எதிர்காலத்தில் வருவார், அவர் வந்து நேர்மையாக நல்ல முறையில் ஆட்சி பண்ணுவாருன்னு வருது. அது வந்து மறுமையில் அவர் நல்லடியாராக இருப்பாருங்கிற மாதிரி ஒரு நற்சான்று வரல, உலகத்தில் ஒரு நல்ல ஆட்சி செய்வாருங்கிற மாதிரி வந்திருக்குது. அந்த வகையில் நல்லவர்னு சொல்லிக்கொள்ளலாம். இதை தவிர நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அபு ஹனீஃபா நல்லவர், ஷாஃபி நல்லவர், அவர் நல்ல அப்துல் கார் ஜிலானி நல்லவர், நான் அப்படி இவங்க சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இவங்களைத்தான் நீங்கள் நல்லடியார் என்றோ மகான் என்றோ பெரியார் என்றோ சொல்லலாம், வேறு யாரையும் சொல்லக்கூடாது. இது வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம்.